பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். சொல்லுங்களா? ஆமென். தேவனுடைய ஒரு வார்த்தை அந்த வேலைக்காரனை சுகமாகினது உண்மையானால், இன்னைக்கு அநேக வார்த்தைகள் உனக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தை உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்தே தீரும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாவங்களை மன்னிக்க கூடியதாக இருக்கிறது. யார் தேவனுடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, வாசித்து ஞானிக்கிறீங்களோ, இரவும் பகலா வாசித்து ஞானிக்கிறீங்களோ, நீங்க தான் பாக்கியசாலிங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா லூக்கா சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் 38 நம்ம வாசிக்கும் போது, லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 40 வரைக்கும், அங்க மார்த்தாள் மரியாள் வீட்டுக்குள்ள இயேசு போகிறார். யார் போகிறாருங்க? யார் போகிறாருங்க? வார்த்தை போகுதுன்னு சொல்லுங்களேன். மார்த்தாள் மரியாள் வீட்டில் என்ன போகுது? உங்க வீட்டில் பைபிள் இருக்கா? எல்லார் வீட்டில் பைபிள் இருக்கு பாஸ்டர். ஆரம்பத்தில் எங்க வீட்டில் பைபிள் இருந்தில்ல. ஆரம்பத்தில் நான் ஒரு விக்கிரக ஆராதனை செஞ்சு கொண்டிருந்த ஒரு பூசாரின்னு சொன்ன பாருங்க, எங்கள் வீட்டில் நிறைய போட்டோ தான் இருந்தது. கொங்க மஞ்சம், என்ன சொல்லுவாங்க, சூட, நிறைய சாம்பிராணி தான் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன இருந்தில்ல, இந்த பரிசுத்த வேதாகம் இருந்தில்ல. எப்போ என் வீட்டை தேடி வந்துச்சோ, எப்போ இந்த பைபிள் என் வாழ்க்கையில் வந்துச்சோ, என்னே மாத்திருச்சு, என் குடும்பத்தை மாத்திருச்சு. நான் ரட்சிக்கப்பட்டேன். அடுத்தது எங்கள் தங்கச்சி ரட்சிக்கப்பட்டது. அடுத்தது எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு என் குடும்பமாக எங்கள் சர்ச்சுக்கு வர்றாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் வீட்டில் பைபிள் இருந்தால், உங்கள் வீட்டுக்குள்ள வசனம் இருந்தால், அந்த வார்த்தை உனக்குள்ள வரும்போது, உங்கள் வீட்டில் இரவும் பகலும் வேதத்தை திறந்து வாசித்து ஞானிக்கும் போது உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மாற்றவர். ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சீரியலை பார்க்குறது, சினிமாவை பார்க்குறது, ஏதோ பார்த்து கொண்டு இருக்கிறது தான். இப்போ டிவி, எங்கள் வீட்டில் டிவி எல்லாம் ஓடாது பாஸ்டர். வெறும் டிவி இன்னைக்கு சொன்னது சத்தியம் டிவி, ஏஞ்சல் டிவி, சொல்லப்போனால் நித்தியம் டிவி எல்லாம் ஓடுதுன்னு சொல்லலாம். அது ஊழியக்கார் வரும்போது பார்க்கறதுக்குது. ஆனால் நீ இரவு நேரத்தில் படுக்கும் போது, உக்காரும் போது, நிற்கும் போது யூடியூப்லேருந்து அநேக காட்சிகளை பார்க்குறாயே. என்னது? நீ யாரை வேணாலும் ஏமாத்தலாம், ஆனால் யாரை ஏமாற்ற முடியாது. சொல்லுங்க, யாரை ஏமாற்ற முடியாது? நான் கூட ஒரு நடிகர் தான். அல்லேலூயா. நிறைய நடிகருங்களை ஆண்டவர் பக்கமாக திருப்புறதுக்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நிறைய நடிகர் மாறி இருக்கிறாங்க. நம்ம சர்ச்சில் நிறைய நடிகர் வந்திருக்கிறாங்க. அப்போ சிலரை பார்க்குறோம், கர்த்தருடைய கரம் சொல்லப்போனால் அநேகரை தொட்டு ரட்சிக்க முடியாத பலமா இறங்கி கொண்டிருந்ததாம். அதே போல ஏசாயில பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கரம் ரட்சிக்க கூடாதபடிக்கு கொருகி போகவில்லை. அதே கரம் ஓய்வு நாளில் லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் 18 வருஷமா கட்டுண்டு ஒரு பெண் பலவீனப்படுத்துற ஆவியை கொண்டு கொஞ்சம் கூட நிமிர முடியாம கூனியா இருந்த அந்த அம்மாவை பார்த்து முன்னாடி அழைச்சி சொல்லுங்க, முன்னாடி அழைச்சி அந்த அம்மா மேல கைய வச்ச மாத்திரத்துல 18 வருஷமா இருந்த அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி புறப்பட்டு போகிறது பார்க்கிறோம். கூனியா இருந்த அம்மா எழும்பி நிக்கிறது பார்க்கிறோம். இயேசுவின் குணமாக்குற வல்லமை, அவருடைய கரம் நம்மை தொட போகிறது. இன்னொரு முறை பைபிள் எல்லாம் வச்சுட்டு முன்னாடி வாங்க. கடைசி ஜெபம். அற்புதங்கள் நடப்போகிறது, அதிசயம் நடப்போகிறது. அவர் வார்த்தையில் வல்லமை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரகத்த. யாரு சும்மா இருக்க கூடாது. சின்ன பசங்க யாரு சும்மா இருக்க கூடாது. இங்க வந்திருக்கிறீங்க ஜெபிக்கிறதுக்காக. ஜெபம் பண்ணுங்க. நல்ல கையை கட்டு தம்பி, கையை கட்டுறதுக்கு வரல, கையை கூட்டி. நான் சொன்னேன், பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொள்ளுகிறாராம். நீங்க பக்தியா இருக்கிறீங்களா? கையை கூட்டி கண்களை மூடி நல்லா ஜெபிங்க பார்க்கலாம், நல்லா துதிங்க பார்க்கலாம். ஒரு சடிதியாக ஒரு அபிஷேக வல்லமை பரலோகத்திலிருந்து இந்த இடத்துல இறங்கி வர போகிறது. சகிலா மகிமாய் ஒரு வல்லமின் கரத்தை நான் பார்க்கிறேன். உன் சிரசின் மேல் இறங்க போகிறது. உன் இருதயத்தை தொட்டு புது இருதயம். ஹalleluya, ஹalleluya.
நீங்க ஜெபிக்க சொல்றேன், நீங்க துதிங்க. அவங்க சத்தத்தை கேட்க பண்ணட்டும். பிரதர்ஸ் நல்லா துதிங்க, துதிங்க. ஹalleluya, ஹalleluya. மந்திர கட்டு அறுக்கப்பட போகிறது. மந்திர கட்டு தெளிக்கப்பட போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பயத்தின் ஆவியே வெளியே போ. சண்டை ஆவியே வெளியே போ. கனநித்திர ஆவியே வெளியேறு. ஹalleluya. நிறைய ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது. நிறைய போராட்டம் வெளியேறி கொண்டிருக்கிறது. விடுதலை, 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 விடுதலை. ஹalleluya. மந்திர சூனியம் சைவன கட்டுகள் இன்றே என்னேசு ஓடை தெரிவான். மந்திர சூனியம் சைவன கட்டுகள் இன்றே என்னேசு ஓடை தெரிவான். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோ. டச். ஆவியானவர் எனக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோ. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் பொய்களுங்கள் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் ஆமென் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் இல்லை. உந்தன் பொய்களுங்கள் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுங்கள் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் வல்லமை. உந்தன் உயிர்த்தெழுங்கள் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் வல்லமை, 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 மகிமை, தேவ மகிமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. அக்கினி, அக்கினி, அக்கினி. ஆவியானவர் கரகம். ஹalleluya. காபாரி சந்தாரி காபாரி. மகிமை, மகிமை. ஹalleluya, ஹalleluya. அக்கினி, அக்கினி. ஃபயர், ஃபயர். காபாரி சந்தாரி மகிமையை கண்டிடுவோம். வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் தீர்த்தெழுங்கள் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. ஆமென். உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. இருக்கிறது. ஆண்டவர் என்னை தொட்டார், என்னை சுகமாக்கினார், எனக்கு அற்புதம் நடந்து விட்டதுன்னு சொல்லுகிறவங்க மாத்திரம் வலது கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. வலது கையை உயர்த்தி, வலது கை நல்லா உயர்த்துங்க, நல்லா உயர்த்துங்க, நல்ல வலது கையை உயர்த்தி கர்த்தருக்கு நிறைய பேர் ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். நிறைய பேர் ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திர கர்த்தாவே. நிறைய பேர் ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு? பிரதர் உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒரு 3 பேர் வாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? அம்மா என்ன ஆச்சு? ஸ்தோத்திரம். எனக்கு அங்கேருந்து வீட்டில் இருந்து வரச்சில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக உடம்புக்குலாம் எப்படியே நம்ம திரும்பி வீட்டு பெயர்லாம் நினச்சேன். அப்புறம் வரச்சில் சரிச்சுக்கு எப்படி பெயர்னுட்டு வந்தேன். வந்த பிறகு இப்போ இந்த விடுதலை கிடைச்சதுக்காக ஸ்தோத்திரம். இதில் கிடைச்சிருக்குது. கையை தட்டி நல்லா ஸ்தோத்திரிங்க. ஹalleluya. ஐயா உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு என்ன ஆச்சு? 2 நாளாக உடம்பு சரியாமல் இருந்தேன். இப்போ வந்து ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டேன். ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டேன். சொல்லுங்களா ஒரு 2-3 நாள் காய்ச்சல் இருந்ததா? காய்ச்சல் 2-3 நாள் காய்ச்சல், உடம்பு சரியில்லாமல் இந்த ஆலயத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் விடுதலை ஆக்கிறார். கையை தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரிங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? பர்த்டே பாயா? பர்த்டே பாயா? என்ன சொல்லுங்க? உடம்பு எரிச்சல் இருக்கும். உடம்பெல்லாம் எரிச்சல் இருக்கும். எவ்வளோ நாளாக இருந்தது? ரொம்ப நாளாவே இருக்கு. ரொம்ப நாளாக எரிச்சல் இருக்கிறது. ஃபுல்லாவே இருந்துச்சு. சொன்னேன். போன வாரம் ஃபுல்லாக இருந்ததா பாருங்க. இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சு? இப்போ அந்த எரிச்சல் இல்ல. இப்போ அந்த எரிச்சல் இல்லை. கர்த்தர் அந்த எரிச்சலை கர்த்தர் மாத்தி விட்டார். கையை நல்லா தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஹalleluya. கை சரியில்லை, கால் சரியில்லை, கண்ணு சரியில்லை, இன்னும் பிரச்சனை